நனையாத காலக்கெல்லாம் கடலோடு உறவில்லை. நான் வேறு நீ வேறென்றால் நட்பு என்று பெயரில்லை. பறக்காத பறவைக்கெல்லாம் பறவை என்று பெயரில்லை. திறக்காத மனதில் எல்லாம் கனவு போக வழியில்லை. தனிமையில் கால்கள் எதை தேடி போகிறதோ திரி தூண்டி போன வீரல் தேடி அலைகிறதோ. தாயோடும் சில தயக்கங்கள் இருக்கும், தோழமையில் அது கிடையாதே. தாவி வந்து சில விருப்பங்கள் ஒதிக்கும், தடுத்திடவே இங்கு வழி இல்லையே. கணக்கானும் காலங்கள் கரைந்தோடும் நேரங்கள் கலையாத கோலம் போடுமோ. விழி போடும் கடிதங்கள் வழி மாறும் பயணங்கள் தனியாக ஓடமும் போகுமோ. சூப்பரா பாடுனீங்க வர்ஷினி. வந்திருக்கீங்களா? போட்டீங்க. உங்க ரசிகர்கள்லாம் வேற வெயிட் பண்ணுங்க. நிறைய பேர் எப்போ வருவீங்க கேட்டாங்க. எப்ப வருவீங்க? வணக்கம் மை டியர் மக்களே, உங்க ஃபேவரட் ஷோ ஹலோ மைக் டெஸ்டிங் போடுங்க, பாடுங்க. நான் உங்க விஜய் பிரகாஷ் மற்றும் விஜய் வர்ஷினி. விஜய் வர்ஷினி, இன்னைக்கு ஒருத்தரோட பிறந்த நாள். ஆமா, பாடலாசிரியர் நாமுத்துக்குமார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உயிர்களையும் உணர்வுகளையும் உறவுகளையும் எளிமையான வார்த்தைகளால் இணைக்கக்கூடிய அழகுபடுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கவிஞர் நாமுத்துக்குமார். இவர் வந்து டைரக்டர் ராம் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் மொழி அதிகம் எழுதி பார்த்த அதி முக்கியமான ஒரு கவிதை நாமுத்துக்குமார். தமிழே எழுதி பார்த்த ஒரு அதி முக்கியமான கவிதை நாமுத்துக்குமார் சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். ஆமா, நான் கூட இன்னைக்கு போஸ்டர் பார்த்தேன். அதாவது 2 hour பிலிம் வந்து ஒரு 4 வரிகள் சொல்லிடுவாரு. அந்த மாதிரி கவிஞர், அது சாத்தியம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. யுவன் சங்கர் ராஜாவும் நாமுத்துக்குமார் சேர்ந்தாவே அந்த காம்பினேஷன் வேற மாதிரி மேஜிக் தான். மேஜிக், அந்த மாதிரியான ஒரு மேஜிக் ஏற்படும். அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால நாமுத்துக்குமார் அவர்களுக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்கள். அவர் இங்க இல்லைனாலும் அவர் என்னைக்கும் நம்ம மனசுல நீங்காத இடம் பிடித்திருக்கும் ஒரு பாடல் வரிகள் என்னைக்கும் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நம்ம நீங்க அவருடைய 1 hour அவருடைய சாங் நம்ம ப்ளே பண்ணிடலாம். அப்படியா? சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் லக்கி காலர் என்ன பாட்டு பாருங்க பார்த்தலாமா? ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹாய், நான் சூர்யா பேசுறேன். சார் 2 days பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சூர்யா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூர்யா என்ன பண்றீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பழனில இருந்து காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூர்யா. சூர்யா நாங்க சூர்யா பேர் வச்சிருக்காங்களா? நல்ல ஜொலிப்பாங்க. ஜொலிக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சூர்யா. உங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. பிகினிங் சாங் ரொம்ப அற்புதம். உங்க ப்ரோக்ராமுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் சார். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர், நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு. உங்க எஸ்ஏபி டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் சல்யூட். 100 கோடி நன்றிகள். நன்றி. வார்த்தைகளால் சொல்ல முடியாது. தலை வணங்குகிறேன். ராமகுமார் சாரோட பிறந்தநாள், அவரோட பாடலே ஒண்ணு பாடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி காலர்ஸ்லாம் வந்து நாங்க இந்த மாதிரி காலர்ஸ் தான் எங்களுக்கு வேணும். ஆமா, அவருடைய பாடல் நீங்க பாருங்க. இந்த மாதிரி காலர்ஸ் தான் வேணும்னு சொல்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி எங்க வீட்ல இன்னைக்கு ஷோ பாக்குறதுக்கு கரண்ட் இல்ல. ட்ரை பண்ணிருக்கேன். நீங்க பாக்கலன்னா வந்து 100 கோடி மக்கள் பாக்குறாங்க. அவங்களுக்காக அழகான சாங் ஒன்று பாருங்க. உலகம் ஃபுல்லா குரல் கேட்கட்டும், பாருங்க. பேசுகிறேன் இதயம் பேசுகிறேன். முயலடித்தால் கலங்காது நான் பூக்கள் வீசுகிறேன். இருந்தாலும் மனதை திறக்காது அடங்காமலே அலை பாய்கிறேன். சூர்யா சூப்பரா பண்ணீங்க சூர்யா. அந்த என்ன படம் அது? சத்தம் போடாதே. சூப்பரான பாட்டு பாடுனீங்க. அழகா மெல்லின குரல்ல பாடுங்க. சூர்யா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாரும் பார்த்தலாம். ஹலோ சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, விக்னேஷ் சார், சிவகாசி. விஜய் ஃப்ரம் சிவகாசி. எப்படி இருக்கீங்க? விக்னேஷ் சிவகாசி. விக்னேஷ் எப்படி இருக்கீங்க? விக்னேஷ் நல்லா இருக்கேன் சார். மேடம் திரும்ப வந்திருக்காங்க. வர்ஷினி திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்க.
அப்படின்னு சொல்றாங்க வசதி. ஆமா லாஸ்ட் வீக் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு நானா எழுதி டெலிகேட் பண்ணேன். சூப்பர். கண்டிப்பா கண்டிப்பா இசையை பத்தி பாடுனீங்க நீங்க சூப்பரா. ஞாபகம் இருக்கு விக்னேஷ். ஆமா சார் நேற்று லைன் கிடைச்சது பாட்டு கண்ணா கவுடர் கட் ஆயிடுச்சு சார். ஓகே ஓகே இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? சார் நான் முத்துக்குமார் சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அவங்க என்னால அவங்க வரிகள் எப்பயும் நம்ம கிட்ட இருக்கும். கண்டிப்பா. ஆமா நீங்க இந்த கண்பேசும் வார்த்தைகள் சாரோட பாட்டு ஒரு சாங் இன்னைக்கு முடியறதுல ஒரு ஆட்ட பாடுங்க சார். கண்டிப்பா நான் பாடுறேன் போடுறோம் இல்ல பாடுறேன். ஓகே சரி சார் நான் இன்னைக்கு பாடுறேன். பாருங்க விக்னேஷ். கும்பிட போன தெய்வம்